நாம் தமிழர்ன்றது தமிழ் தேசிய அடிப்படையில் ஒரு கொள்கையான கட்சி அப்படின்றப்ப திரையிலிருந்து வர்றவங்களுக்கு அதிகமான அட்டென்ஷன் கொடுத்து அவங்களை எதிர்க்கிறதுல ரொம்ப முனைப்பா இருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு பார்வையுமே நிலவுது. தனிமனித விமர்சனம்னா தனிமனித விமர்சனம் இப்போ கார்த்தினே இருக்கட்டுமே, விஜயகாந்த் ஐயா அவர்களும் ரொம்ப ஜோக்கர் பைத்தியம் இந்த மாதிரிலாம் மேடையில் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி நீங்களுமே ரஜினி சாரையுமே ரொம்ப இதாகவே பேசுறீங்க. இல்லைன்னு மறுக்கல. இப்ப நீங்க வந்து அந்த நேரத்துல ஒரு எமோஷனலான பேச்சு தான். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சமயத்துல ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போராட்டத்துக்குள்ள சமூக விரோதிகள் போந்துட்டாங்கன்றாங்க. அங்க பெரும்பான்மையாக கைது செய்யப்பட்டது மக்களும் நாம் தமிழர் கட்சி போன்ற அமைப்புகளும் தான். அப்போ போராடிய 100 நாட்கள் போராடிய மக்கள் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு எமோஷனல் டைம். அந்த நேரத்தில் செத்து போனவங்களை வந்து சமூக விரோதிகள்னு ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு எமோஷனலா மாறுது. அப்பதான் நான் கேள்வி எழுப்புறோம். ரஜினிகாந்த் அவர்களை தனிப்பட்ட முறையில் எதிர்க்க வேண்டிய அவசியமோ தேவையோ கிடையாது. அவருடைய விமர்சனத்திலிருந்து தான் அந்த விமர்சனம் உருவாகுது. அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னப்போ ரொம்ப டெப்தா போய் அடிச்சது வந்து நாம் தமிழர் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வரலன்னே சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இப்ப மறுபடியும் தனுஷ் அவர்கள்லாம் வர்றப்ப மறுபடியும் அதே தாக்குதல் இருக்குமா? தனுஷ் அவர்கள் வந்தா அவருடைய நிலைப்பாடுகளை பொறுத்து இருக்கும். நாம் தமிழர்ன்றது தமிழ் தேசிய அடிப்படையில் ஒரு கொள்கையான கட்சி அப்படின்றப்ப திரையிலிருந்து வர்றவங்களுக்கு அதிகமான அட்டென்ஷன் கொடுத்து அவங்களை எதிர்க்கிறதுல ரொம்ப முனைப்பா இருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு பார்வையுமே நிலவுது. தனிமனித விமர்சனம்னா தனிமனித விமர்சனம் இப்போ கார்த்தினே இருக்கட்டுமே, விஜயகாந்த் ஐயா அவர்களும் ரொம்ப ஜோக்கர் பைத்தியம். இடைத்தேர்தல் 6ல இருந்து ஒரு 10 தொகுதிக்கு வரும். எத்தனை பேர் ராஜினாமா பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்போ திரும்ப இப்ப திருச்சி கிழக்குல வந்து சாட்டை அவர்கள் போட்டி போடுவாரா? ஏன்னா நாம் தமிழருடைய வாக்கு வந்து 8% இருந்து 4% வந்துருச்சு. இப்போ திரும்ப அட்லீஸ்ட் குறைஞ்சது அதை ஒரு 8-10% கொண்டு போனாதான் மக்கள் மத்தியில திரும்ப ஒரு நம்பிக்கையை கொண்டு வர முடியும். அப்ப சீமான் தன்னந்தனியாளு எனக்கு தற்குறின்னு பேரு, என் வண்டி மேல தாவு, என்னை பார்க்க வந்து சாவு, நீ எட்டி நின்னு பாரு, நான் முட்டி போட்டு வாரேன், 6 மணிக்கு மேல என் ஆட்டோ ஓடாது, போடா விஜய், வாடா விஜய், போடா விஜய் மாவன, நீ என்ன பெரிய விஜயோ அப்படியெல்லாம் நீங்க பேசுனீங்க. அதே சாட்டை அவர்கள் தேர்தலுக்கு காமாட்சி நாயுடு கிட்ட வந்து நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அந்த தொகுதியில விஜய் வந்து நான் எதிர்த்து நிற்பேன், விஜய் என்கிற பிராண்ட நான் உடைப்பேன். காமாட்சி மாமா வந்து ஒரு ஃபன்னான பர்சன். அது ஒரு ஃபன் இன்டர்வியூ. அது என்ன சொல்லிருப்பேன், இல்ல விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அங்க நிப்பேன், எதிர்த்து நிப்பேன். அது 850 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். அவன் வாழ்வாதாரத்திற்காகத்தான் கடலுக்குள்ள மீன் பிடிக்க சென்றான். அவன் படகு பறிக்கப்பட்டிருக்கு, சிறைபிடிக்கப்பட்டிருக்கா, சித்தவதை செய்யப்பட்டிருக்கா, கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த செத்து பிணமா வந்தவன் வீட்டிற்கு எவ்வளவு பணம்? இவர்கள் வந்தால் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வந்துவிடும் அப்படின்னு நினைச்சாங்க. வெறும் ரீல்ஸ் போடுறதுக்காகவே ஒரு பாதுகாப்பு படை ஒன்று உருவாக்கி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தரை கைது செய்ததா தெரியல. பெண்களின் பாதுகாப்பு இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. போக்சோ வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது.